Flipkartல நம்ம எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த மிகப்பெரிய ஆஃபர் சேல் வந்து போட்டிருக்காங்க, பிக் சேவிங் டே சேல். இந்த ஆஃபர்ல எக்கச்சக்கமான மொபைல்ஸ்க்கு செம சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு பாப்போமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Flipkartல மட்டும் கிடையாது, எப்பவும் போல அமேசான்லயும் ஆஃபர் சேல் போட்டிருக்காங்க. அமேசான்ல என்னென்ன ஆஃபர்ஸ் வருது அப்படிங்கறத இன்னொரு வீடியோல டீடைலா கவர் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆஃபர் சேல் வரும்போதெல்லாம் எப்போ ஆஃபர் சேல் வருது, என்னென்ன இதுக்கெல்லாம் பெஸ்டான ஆஃபர்ஸ் வருது அப்படிங்கிற எல்லாமே ரெகுலரா நம்முடைய ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் இது ரெண்டுலயுமே அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. முதல்ல இந்த Flipkartோட பிக் சேவிங் டே சேல் பார்த்தோம் அப்படின்னா மே 4ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது போக இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா SBI பேங்கோட டை அப் பண்ணிருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது போக EMI ஆஃபர், UPI ஆஃபர், ப்ரீபெய்ட் ஆஃபர் இப்படிலாம் நிறைய ஆஃபர் இருக்கு. ஸோ நீங்க வாங்க போற ப்ராடக்ட்டுக்கு என்ன ஆஃபர் இருக்கு, அதுல எதுக்கு நமக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படிங்கறத பார்த்து அதை கரெக்டா யூஸ் பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ நம்ம ஆஃபர்ஸ்ல பார்க்க போற மொபைல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு Samsung Galaxyயோட F04 இந்த மொபைல் நார்மலா 8000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 7000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வாங்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு Samsungல இருந்து எனக்கு 64 GB ஸ்டோரேஜோட ஒரு பேசிக்கான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட C55 நார்மலா இந்த மொபைல் 10000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 8000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வாங்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு G85 ப்ராசஸரோட 6GB ராமோட 128GB அப்படிங்கிற ஒரு மாசிவான இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8000 ரூபாய்க்கு கிடைக்குது. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம், இந்த பிரைஸ் செக்மெண்ட் கிட்டயே நான் வாங்கினா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர்ல தான் வாங்குவேன், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக Redmi 10 நார்மலா 10000 ரூபாய்க்கு மேல இந்த மொபைல் ஃபோன் வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 8750 ரூபாய்க்கு வாங்க முடியும். நிறைய டைம் வந்து 8000 ரூபாய் கீழ வரைக்கும் ஆஃபர் வந்துச்சு. பட் இந்த டைம் இவ்வளவு தான் கிடைக்குது. இந்த மொபைலோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது Android 11ல லான்ச் பண்ண மொபைல். மத்த விஷயங்கள் எல்லாமே செம்மையா கொடுத்திருப்பாங்க. சோ தேவைப்படுறவங்க இத கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு 10000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ளே ஒரு சூப்பரான 5G மொபைல் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக Infinixோட Hot 20 5G இந்த மொபைல் நார்மலா 12000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 10000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு MediaTek Dimensity 810 அப்படிங்கிற ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸரோட இந்த 5G மொபைல் வருது. அது போக இந்த மொபைல்ல 12 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தேவைப்படுறவங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு 5G ல வேணா 4G ல ஏதாவது பெஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா Realme ல இருந்து லேட்டஸ்டா லான்ச் பண்ண Realme C55 இதே மொபைல் அமேசான்ல Realme Narzo N55 அப்படின்னு சேல் பண்றாங்க. அந்த மொபைல் நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்ட்ல கொடுத்துருக்க, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுல இருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. நார்மலா 11000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 10000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு வாங்க முடியும். இல்ல கிட்டத்தட்ட எனக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட் கிட்டே Samsungல இருந்து ஒரு 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Samsung Galaxy F14 5G லேட்டஸ்டா லான்ச் பண்ண மொபைல். லேட்டஸ்டான சாஃப்ட்வேரோட 2 OS அப்டேட்டோட வரக்கூடிய மொபைல். அது போக 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட ஒரு சூப்பரான மொபைல். நார்மலா 15000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 12000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வாங்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். Samsung ஃபேன்ஸ் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோவும் கார்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோல இருந்து அவங்களோட X5 சீரிஸ் போக்கோ X5 5G இந்த மொபைல் நார்மலா 18000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 14500 ரூபாய்க்கு வாங்க முடியும். இந்த மொபைல் Snapdragon 695 ப்ராசஸரோட AMOLED டிஸ்ப்ளே 120Hz refresh ரேட்டோட வருது. இத பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு போக்கோ X5 வேணாம், இல்ல ப்ரோ மாடல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நார்மலா இந்த மொபைல் 25000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. Snapdragon 778 ப்ராசஸரோட AMOLED டிஸ்ப்ளே 120Hz refresh ரேட்டோட 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு சூப்பரான மொபைல். இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 21000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வாங்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு பெஸ்டான மொபைல். அடுத்து 20000 ரூபாய்க்கு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் ஃபோனை மிஸ் பண்ணிடாதீங்க. Realmeயோட Realme GT Neo 3T நார்மலா 25000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் ஒரு செம்மையான ஆஃபர் கொடுத்து எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு வாங்க முடியும். எதுக்கு இந்த மொபைல் பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய Snapdragon 870 அப்படிங்கிற ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் வந்து இதுல இருக்கு. அது போக 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எல்லா விதத்திலுமே பெஸ்டான மொபைல். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் டைமா 20000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இல்ல எனக்கு அந்த அளவுக்குலாம் பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க Redmiயோட Note 12 சீரிஸை ட்ரை பண்ணலாம். Redmi Note 12 Pro, Redmi Note 12 Pro Plus
Redmi Note 12 Pro பார்த்தோம் அப்படின்னா 25000 பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 21000 பிரைஸ் செக்மெண்ட் வாங்கிக்க முடியும். Pro Plus பார்த்தோம் அப்படின்னா 30000 பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 26500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். MediaTek Dimensity 1080 ப்ராசஸரோட Redmi பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட கர்வ்டு டிஸ்ப்ளேயோட ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeயோட 10 Pro Plus 5G நார்மலா 25000 பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 23000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஒரு 2000 ரூபாய் தான் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. பட் என்ன பொறுத்தவரை Realme GT Neo 3T வாங்குறது தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல நான் வாங்கின கர்வ்டு டிஸ்ப்ளேக்காக மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த Realme 10 Pro Plus ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இதை விட எனக்கு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ்ல மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக கூகுளோட Pixel 6a நார்மலா 30000 ரூபாய் 32000 ரூபாய் அந்த பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 26000 ரூபாய்க்கு இந்த டைம் ஆஃபர்ல சேல் பண்ண போறாங்க. கூகுள் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மொபைல் ஃபோனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இதே மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு டிஃபரெண்டான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நத்திங்கோட ஃபோன் 1 நார்மலா 30000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 26500 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். அடுத்து சாம்சங்ல இருந்து எனக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல் ஒரு செம்மையான ஆஃபர்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Samsung Galaxy S21 FE 5G இந்த மொபைல் நார்மலா 55000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 25000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 30000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு வாங்கிக்க முடியும். சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு வேற லெவல் கேமரா பெர்ஃபார்மன்ஸோட சாம்சங்கோட ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய மொபைல் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி சாம்சங்கோட ஃபிளிப் மொபைல் வாங்கணும் அப்படினாலுமே Samsung Galaxy Z Flip 3 இந்த மொபைல் நார்மலா 50000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. ஒரு 5000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 45000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வாங்கிக்க முடியும். Snapdragon 888 ப்ராசஸரோட வரும். சோ தேவைப்படுறவங்க இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே 45000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு கூகுள் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுளோட Pixel 7 நார்மலா 50000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்றாங்க. இந்த மொபைலுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. தேவைப்பட்டது அப்படின்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லப்பா எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நான் வாங்கினா ஐபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. இந்த டைம் ஐபோனோட 13க்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. நார்மலா 65000 ரூபாய் 70000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா 60000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு உள்ள கொண்டு வராங்க. போன டைம் தீபாவளி சேல்லையே 50000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தாங்க. பட் இந்த டைம் அதிகபட்ச எதிர்பார்ப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 52000 ரூபாய் 53000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இன்னுமே இந்த மொபைலுக்கான பிரைஸ் வந்து ரிவீல் பண்ணல. இது எல்லாமே லீக்ஸ் தான். பட் கண்டிப்பா 55000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனால ஐபோன் 13 வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆஃபர்ஸ் மட்டும் தான் பெஸ்டான மொபைல்ஸ்க்கு ஓரளவு பெஸ்டான ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து நான் வேற ஏதாவது மொபைல் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது என்ன மொபைல் அதுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு ஏன் அது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக யாராவது ஆஃபர்ல மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்ததா அமேசானோட ஆஃபர்ஸ் பார்ப்போம். மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு மறக்காம டெக் படீஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.